2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் இன்றைய தியான வசனம். Since through God's mercy we have this ministry, we do not lose heart. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாம் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. இங்கே ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நாம் தேவனாலே இரக்கம் பெற்றிருப்பதால், தேவன் மூலமாக இரக்கம் பெற்றிருப்பதால் நமக்கு இந்த ஊழியம் கிடைத்திருக்கிறது, அதனாலே நாம் சோர்ந்து போகிறதில்லை அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? இணையத்திலேருந்து இந்த உலகத்திற்கு மறித்து கிறிஸ்துவுக்கு வாழ்கிறீர்கள். இந்த உலகத்தின் இச்சையை விட்டுவிட வேண்டும். நேற்று கேட்டாங்களா ஐயர், இந்த உலகத்தின் இச்சையை விட்டு விடுவீர்களா, கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் வளர்வீர்களா அப்படின்னு கேட்குறார் இல்லையா? இந்த உலகத்தின் இச்சையை விட்டுவிட வேண்டும். உலகத்தில் என்ன இருக்கிறது? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகி 3 தான் இருக்குது. கண்ணால் பார்க்குறதெல்லாம் பிடிக்குது. இந்த பொம்பளையை பார்த்தா பிடிக்குது, அந்த ஆளை பார்த்தா பிடிக்குது, அந்த நகையை பார்த்தா பிடிக்குது, இந்த சேலையை பார்த்தா பிடிக்குது, அந்த வீட்டை பார்த்தா பிடிக்குது. எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான பிரயத்தனங்களையும் செய்கிறார். அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறார். இன்னைக்கு காலையில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை தனியே விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார். மெட்ராஸ் மாதிரி சிட்டியிலலாம் பிள்ளையை விட்டு உள்ளே வச்சு பூட்டிட்டு வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போகாமல் எப்படிங்க வாழ முடியும்? அந்த பிள்ளை கதறி அழுது தவிச்சு மயங்கி வீட்டுக்குள்ளேயே கிடக்கு. நைட்டு 10 மணிக்கு வரான். பொருளாசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. அப்படின்னா எப்படி சம்பாதிக்கிறதுங்க? உங்கள் வழிக்கே வர சொல்லுங்கள். எப்படி சோறு திங்காமல் எப்படி வாழ முடியும்? இறைவனுடைய பலம் இல்லை என்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நாம் எதிலே பெற்றிருக்கிறோம்? அதான் அவர் சொல்கிறார் பாரு, இந்த பொக்கிஷங்களை நாம் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஒன்றுக்கும் லாயக்கில்லாத எளிதில் உடைந்து போகக்கூடிய மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்திலே, இந்த வாழ்க்கையிலே நாம் இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இதான் ரொம்ப முக்கியமான. நாம் எதற்கும் தகுதி இல்லாதவர்கள். அதான் இன்றைக்கி ஒரு வசனம் கூட போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நன்மை இன்னதென்று இறைவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நன்மையை செய்து இரக்கத்தை பெற்று மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்து இப்படி வாழ்வதை அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் நன்மை செய்யுங்கள், இரக்கத்தை தேடுங்கள், பின்பற்றுங்கள், இறைவனிடம் கெஞ்சுங்கள். இவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை. அப்பொழுது குடும்பங்கள் பிரிந்து போகாமல் இறைவனோடு ஒன்றி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் சொல்கிறார். இதை விசுவாசிப்பியா? விசுவாசிக்க மாட்டோம். ஏன் விசுவாசிக்க மாட்டோன்னா, ரொம்ப தெளிவாக 4ஆவது வசனத்தில் போட்டிருக்கு. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி விசுவாசி இல்லாமல் விசுவாசிக்காதவர்களுக்கு, இறைவனை நம்பாதவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு, உலகத்திலே பிரகாசிக்கிற அந்த ஒளி அவரை நம்பாதவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு தேவன் என்ன செய்கிறான்னா, அவருடைய மனதை குருடாக்கினார். சார் வெளிச்சம் பயங்கரமாக இருக்குது சார், கண்ணை கூசுது, நிப்பாட்டுங்க சார் லைட்டை அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் சொல்கிறோம். கண்ணு தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? வெளிச்சமாகவா இருக்குது? எங்கே வெளிச்சம் இருக்குது? வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கா, ரொம்ப பிரகாசமாக இருக்கோ அப்படின்னு அவங்க கேட்பாங்க. கண்ணும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் ஏன் அப்படி பேசிக்கிட்டு சும்மா கிடையாது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணிட்டான்? அவருடைய கண்களை, மனதை குருடாக்கினான். அப்போ நாம் இறைவனை பற்றி என்ன சொன்னாலும் புரியாது. ஒளியின் தேவன் நம்மிடத்திலே இருக்கிறார். ஒளியா? ஒளினா எப்படி இருக்கும்? நான் பிறந்ததுலேருந்தே ஒளியை பார்த்ததில்லையே. மனது குருடாயிருச்சு, இறைவன் மீது நம்பிக்கையே இருக்காது. நம்மளே இத்தனை வருஷம் இறைவன் பாதையில் வந்திருந்தா கூட தடுமாறுறோம்.
ஒரு கஷ்டம் வரும்போது என்ன செய்யுது, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிடுவாரா அப்படின்னு நினைக்கிறோம். மறுபடியும் பவுல் அதை சொல்கிறார் பாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் விசுவாசத்திலே நிற்பதினாலே ஒடுங்கி போகிறதில்லை. நாங்கள் கலக்கம் அடைகிறோம், விசுவாசத்திலே நிற்பதினாலே மனமுறிவடைகிறதில்லை. நாங்கள் துன்பப்படுகிறோம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. எங்களுடைய தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையினாலே எங்களை யாரும் கைவிடுவதில்லை. அடுத்து சொல்கிறாரு, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு சர்ச்சில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் உங்களை வேணாம்னு சொன்னாரா? இப்போ அவரை வெளியேற்றிட்டாரா ஆண்டவர்? என்ன நடக்குது பாருங்க, கண்ணால் பாருங்கள். நீங்கள் செய்கிற அத்தனையும் நடக்கும். நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, கலெக்டராகவே இருந்தாலும் சரி, அன்றைக்கி நைட்டே மாற்றி விடுவேன். ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்தது என்னுடைய வேலையில். கலெக்டர் ஆர்டர் போட்டார், வேறு வழியே இல்லை, தப்பிக்கவே முடியாது. அன்றைக்கி நைட்டே கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். இறைவனுடைய செயல் எங்கே எப்படி நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இறைவன் நமக்காக நிற்கிறார். அதுதான் இதை தெளிவாக சொல்கிறார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுடிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனை பின்பற்றுவோம் என்றால் எல்லாருக்கும் இறைவனை பற்றி சொல்ல வேண்டிய, வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு எக்ஸாம்பிள். நீங்களாம் இறைவனுடைய எக்ஸாம்பிள், இறைவனுடைய தூதுவர்கள். நேர்மையாக வாழ வேண்டும், எல்லாருக்கும் இரக்கத்தையும் அன்பையும் காண்பிக்க வேண்டும். இது ஒன்று தான் அவர் சொல்கிறார். The way we look at our ministry helps to determine how we will fulfill it. நம்முடைய இந்த வாழ்க்கையிலே, இந்த ஊழியத்திலே நாம் எந்த விதமாக தோற்றம் அளிக்கிறோம், மற்றவர்களுக்கு எப்படி தெரிகிறோம் என்பதுதான் நாம் எப்படி இறைவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்போம் என்பதை தீர்மானிக்கிறது. If we look on serving Christ as a burden, we will be a drudge and do only what is required of us. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதோ, அவருடைய பிள்ளையாக செயல்படுவதோ, அவருக்கு பணிவிடை செய்வதோ, அவருடைய சாட்சியாக வாழ்வதோ உங்களுக்கு சுமை என்று நீங்கள் நினைத்தால், இன்றைக்கி எல்லாம் தான் நினைக்கிறாங்க. ஒன்று சர்ச்சில் இருக்கவனை குறை சொல்ல வேண்டியது, ஐயரை குறை சொல்ல வேண்டியது, மொத்த சர்ச்சையுமே குறை சொல்லுவது, எல்லா கிறிஸ்துவ பயிலுகளும் திருட்டு பயிலுவையா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு வேலையை பார்க்குறாங்க. எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், 50 வருஷமாக சர்ச்சு வீட்டில் குடியிருந்தார். 50 வருஷமாக பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்க்கவே இல்லை. 2 பேர் குடிகாரனா போனான், ஒரு பொம்பளை ஊர் மேயிற பொம்பளையாக போனான், இன்னொரு பிள்ளை ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு இருக்கிறதுலே மோசமான காரியங்களையெல்லாம் செய்தான். சண்டை சச்சரவு, ஊர் புறம் பிரச்சனை, ரவுடிசம், இப்படி பண்ணான். 4 பேர் இப்படி இருந்தாங்க. கிறிஸ்துவ கோயிலுக்கு எய்த்தாப்பில் இருந்தாங்க, கிறிஸ்துவ சொத்துலேயே வளர்ந்தாங்க. எப்பேற்பட்ட வாழ்க்கையை அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காண்பித்திருக்கிறார்கள். நன்மை செய்வதே இல்லை. அதான் இரக்கம்னா என்ன என்பது தெரியல. ஏன்னா அவர்களுக்கு எளிதாக கிடைத்தது, வீடு கிடைச்சது, வாசல் கிடைச்சது, நல்ல வேலை கிடைத்தது, இறைவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைச்சிருச்சு. ஆனால் இறைவனை பின்பற்றவில்லை. இஸ்ரவேல் மக்கள்னு ஒருத்தவங்க வந்தாங்க எகிப்திலேருந்து. வரும்போது என்னாச்சு, 3 வேளைக்கு சாப்பாடு ஃப்ரீ, வானத்திலேருந்து வந்துடும், தண்ணி ஃப்ரீ. அவங்க ட்ரெஸ்ஸு அழுக்காகவே அழுக்காகாது, துவைக்க வேண்டியதில்லை, செருப்பு தேயவே தேயாது, 40 வருஷமாக தேயலாம். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். நகம் வெட்ட வேண்டியதில்லை, நகம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளராது. இப்படி அவர்களை செல்ல பிள்ளைகளாக தூக்கிட்டு வந்தார். உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன், உன்னை தப்புவித்தேன் இறைவன் சொல்கிறார். ஆடு மாடுகளுக்கெல்லாம் புல் ரெடியாக இருக்கும், நீங்கள் போய் மேய்க்க வேண்டியதில்லை, புல் அறுத்துட்டு வர வேண்டியதில்லை, எந்த நோயுமே வரல. பேர்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து அழைச்சிட்டு வந்தார். என்னத்தை கொடுத்து கிழிச்சார், நீ வேற, இதே போர் அடிக்குதுங்க. 3 வேளையும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு கறி பிரியாணிலாம் போடல. இப்படி பேசினான். எவ்வளோ கேவலமானவனாக இருப்பான் பாருங்கள். அப்படி தான் நம்முடைய மனது இருக்கிறது. இறைவன் வெறுத்து போயிட்டார். இறைவனுக்கு சாட்சியாக வாழாமல் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை டேக் இட் ஈஸி அப்படின்னு, டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ எல்லாருக்கும் கிடைக்காமையா இருக்கே அப்படின்னு.
நான் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம், இது மாதிரி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், உன்னுடைய வயதில் நான் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு அந்த ஓரத்தில் சணல் சாக்கு போட்டிருப்பாங்க. சணல் சாக்கில் ஒரு கிழிஞ்ச பாய் இருக்கும். அந்த பாயில் ஓரமாக ஒண்டி போய் படுத்துக்கும். பழைய சட்டைகள் துணிமணிகள் இருந்த ஒரு தலையணை, அந்த தலையணையை வச்சுக்குவோம். ஒரு கிழிஞ்ச போர்வை இழுத்து போட்டுக்கிட்டு 2 பேர் 3 பேர் உள்ளே படுத்துக்குவோம், சின்ன பிள்ளைகள். அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் இன்றைய நிலைமையில் உள்ள வாழ்க்கைக்கு எங்களை உயர்த்தினார் அப்படின்னு சொன்னால், ஊழியக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், இன்றைக்கி ஊழியம் பண்ணுறான். 5000 பேரை கட்டி ஆராதனை நடத்தி பிடுங்கிடுவானான். அவன் சொல்கிறான், அந்த காலத்தில் எல்லாருமே ஏழைகளாக தான் இருந்தாங்க, இந்த காலத்தில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, அதனால இது பெரிய ஆசீர்வாதம்னு நினைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவனுடைய இருதயத்தில் எவ்வளோ கேடுகட்ட சிந்தனை உள்ளவனாக இருப்பான். நான் வாழ்ந்த அதே காலத்தில் பெரிய மாட மாளிகைகள், கார்கள் எல்லாமே இருந்தது. வசதியானவர்கள் இருந்தார்கள், நடுத்தர வர்க்க மக்கள் இருந்தார்கள், ஏழ்மையில் இருந்தவர்கள் இருந்தார்கள். அன்னைக்கு எல்லாருமே ஏழ்மையெல்லாம் இல்லை. அப்போ இறைவனுடைய ஆசீர்வாதத்தை ஒன்றுமில்லாமல் செய்வது யாருன்னு கேட்டிங்கன்னா ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தான். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, அந்த ஊழியக்காரன் திருட்டு ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளைகளுக்கே இறைவனுடைய கொடை என்னதென்று சொல்லிக் கொடுக்கல. நமக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்காருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாரிடத்துலையும் சொல்லுங்கள். உங்களை ஒதுக்கி வைத்தார்கள், எங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து வந்தார். இந்த சாட்சிகளை நீங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாங்கள் எப்படி கலங்கி தவித்தோம் தெரியுமா? ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எல்லாரிடத்துலையும் சொல்லுங்கள். நீங்கள் பிரியாணி போய் சாப்பிட்டீங்க, பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நம்பர் 1 குவாலிட்டியில் பிரியாணி கொடுத்தார், செம்ம டேஸ்ட்டுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கள். இதுதான் நம்முடைய ஒளி. இறைவன் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை சொல்லி இறைவனுக்காக சாட்சியாக வாழ்வது தான் நம்முடைய வாழ்க்கை. The way we look at our ministry helps to determine how we will fulfill it. நம்முடைய வாழ்க்கையிலே வாழும்போது மற்றவர்களுக்கு எப்படி நாம் தென்படுகிறோம், தோன்றுகிறோம் என்பதுதான் நம்முடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. If we look on serving Christ as a burden, இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்வதே ஒரு சுமை என்று நினைத்தால் நாம் கேவலமான சாக்கடையாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை முடிப்போம். Some people even look upon Christian service as a punishment from God. சிலர் கிறிஸ்தவ ஊழியர்களாக இருப்பதையே தேவனிடத்திலிருந்து வருகிற சாபக்கேடாக நினைப்பார். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பிடெக், எம்டெக், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஐஏஎஸ் எல்லாத்துக்கும் போகிறோம். இதில் யாராவது ஒருவர் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு படிக்கப் போகிறேன், பிடி படிக்கப் போகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதெல்லாம் பைத்தியக்கார பயிலவை படிக்கிறதுரா, ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாத பயிலவை படிக்கிறது, அதை போய் படித்து என்ன பண்ண போகிறேன், ஆண்டவருடைய ஊழியங்களையும் போய் நாசமாக போயிடாது அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. Some people even look upon Christian service as a punishment from God. When Paul considered the fact that he was a minister of Jesus Christ, he was overwhelmed by the grace of and mercy of God. பவுல் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய சர்வ அதிகாரமும் உடையவனாக இருந்தார். அரசாங்கத்தில் கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாலும் கேட்கும். சீஃப் செக்ரட்டரி லெவலுக்கு இருந்தான் அந்த கால கவர்மெண்ட்டில். அது எல்லாத்தையும் தூக்கி விட்டாஞ்சிட்டு வந்துட்டான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, போய் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். அப்போ எப்பேற்பட்ட தியாகத்தை அவன் செய்திருப்பான். அப்படி வெளியில் வந்தது இல்லாமல் கவர்மெண்ட்டை இவனுக்கு எதிராக போய் இவனை அடின்னு அடிக்குது. அதையும் தாங்கி கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய கிருபை இரக்கத்திற்காக எல்லாவற்றையும் செய்கிறான். His positive attitude toward the ministry kept him from being a quitter. இறைவனை பின்பற்றுவது, இறைவனோடு பேசுவது, இறைவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்தார் என்று விசுவாசித்து அந்த ஊழியத்தை அவன் நிறைவேற்றும் போது பாதியிலே விட்டு ஓடாமல் தொடர்ந்து இறுதி வரை நிலைத்திருந்தார். He confessed to the Corinthians that his trials in Asia Minor had almost brought him to despair. கிட்டத்தட்ட 2 கொரிந்தியர் 1:8 சொல்கிறாரு, அந்த ஆசியா பகுதியில் நடைபெற்ற அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் பேசாமல் போயிடுவோமான்னு கூட தோழி இருக்கவன. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதற்கு எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆனாலும் நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தோம்.
In spite of his great gifts and vast experience, Paul was human and subject to human frailties. பவுலுங்கிற சாதாரணமான ஆள் இல்லை. இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கான். 50-100 பேர் நோயாளிகள், குஷ்டரோகிகள் இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, கை கால் இழுத்துட்டு போய் ஸ்ட்ரோக் வந்தவெல்லாம் இருக்கான். பவுலை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணி அவனுக்கு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவர் மேலே போட்டிருந்த ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு இவன் மேலே போட்டால் எல்லாம் குணமாகிடும். அவ்வளவு வல்லமை பறிந்தது. பயங்கரமான இறைவனுடைய மகா சக்தி அவருக்குள் அடங்கி இருந்தது. அவருடைய சால்வையை போட்டாலாவது, அவரை தொட்டாலாவது குணமடைவோன்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு மிகுந்த வல்லமை உள்ளவராக இருந்தார். அவருக்கு என்ன சோதனை ஏற்பட்டது? அதனால் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. அவருக்கு கடுமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, மகாபெரிய ஆவியின் வரங்கள் இருந்தது. இருந்தாலும் அவர் மனிதர்களைப் போல அல்பமான நிறைய கொடுமையான காரியங்களிலே, சோதனைகளிலே சிக்குண்டார். பட் ஹவு குட் ஹி லூஸ் ஹார்ட் when he was involved in such a wonderful ministry? இப்பேற்பட்ட அழகான ஊழியத்திலே அவர் ஈடுபட்டு இருக்கும்போது எப்படி அவர் மனம் உடைந்து போக முடியும்? With the divine calling came the divine enabling. அப்போ தெய்வீக அழைப்பு வந்திருக்கும்போது தெய்வீக திறன் நமக்கு கிடைக்கிறது, வல்லமை நமக்கு கிடைக்கிறது. நாம் நம்ப வேண்டும், அவ்வளோதான். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கவில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாவன் உன்னுடைய கண்களை குருடாக்குவான். அப்போ எவ்வளோ பிரகாசம் உன்னை சுற்றி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. கண்ணு இருட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ வெளிச்சம் போட்டானோ, மெழுகுவர்த்தியை போட்டானே, ஃபோக்கஸ் லைட் போட்டானே, கண்ணு தெரியாதவனுக்கு எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி தான். அப்போது தேவனை விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். With the divine calling came the divine enabling. He knew that God would see him through. எல்லா சோதனைகளிலும் தேவன் நம்மை அழைத்து வருவார் என்பது அவருக்கு திடமாக தெரியும். ஏற்கனவே என்ன நடந்தது? இந்த விவேக் கூட ஒரு ஜோக்கில் சொல்லுவான், இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணலை, இனிமேலும் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் இதுவரைக்கும் இறைவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ், நேம் தெம் ஒன் பை ஒன். இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக டைரியில் எழுதிட்டு வாங்க. அப்பொழுது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட, உங்களுடைய விசுவாசம் பலப்படும். A discouraged Methodist preacher wrote to the great Scottish preacher Alexander White to ask his counsel. மனம் உடைந்து போய் ஒரு மெதடிஸ்ட் பாஸ்டர் எழுதுகிறாரு. அலெக்சாண்டர் ஒயிட் அப்படின்ற ஒரு ஸ்காட்லாந்து நாட்டு ப்ரீச்சர் போதகரிடத்திலே, நான் இப்படி ரொம்ப நெருக்கப்படுகிறேன், என்னால் முடியல, நான் என்ன செய்யட்டும், நான் ஊழியத்தை விட்டு போயிட்டா அப்படின்னு ஆலோசனை கேட்குறேன். ஷுட் யூ லீவ் த மினிஸ்ட்ரி? நான் சாதாரணமாக போயிடுவா, ஆண்டவரை பிரசங்கிப்பதை விட்டு வழிவிலகி போயிட்டா, என்னால் முடியல, சோதனைகள் ரொம்ப கொடுமையாக இருக்குது, ஆண்டவரும் ஒன்றும் ரட்சிப்பது மாதிரி தெரியல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் காப்பாற்றுவார்னு நம்பிக்கிட்டே இருந்தேன், 1.5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு விடுதலையும் இல்லை, இங்கேருந்து எந்த உதவியும் இல்லை, நெருக்கத்தின் மேல் நெருக்க முடிகிறேன், என்ன செய்கிறது? நெவர் திங்க் ஆஃப் கிவிங் அப் ப்ரீச்சிங், ஒயிட் wrote him. ஒரு காலத்திலும் போதகத்தை விட்டு போய்விடும் என்று நினைக்கவே நினைக்காதே அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னார். தி ஏஞ்சல்ஸ் அரவுண்ட் த த்ரான் envy you your great work. இயேசு கிறிஸ்துவின் சிம்மாசனத்தை சுற்றி இருக்கிற தேவ தூதர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். That was the kind of reply Paul would have written, the kind of reply all of us need to ponder whenever we feel that our work is in vain. நாம் செய்து வருகிற ஊழியம், நம்முடைய இறைவனுக்காக செய்த பணிகள், இறைவனுக்காக என்ன பணிகள் செய்வீங்க? அவருக்கான பாடல்களை போடுங்கன்னா போடுறீங்களா? ரொம்ப அலட்சியம் தானே உங்களுக்கு. சனிக்கிழமை சொன்னமா இன்ன வரைக்கும் ஒன்றும் நடக்குது. இறைவனுக்காக நீங்கள் செய்கிற ஊழியம் என்னென்னா இறைவசனத்தை படிப்பது, இறைவனுக்காக பாடல் போடுவது. இதுதான் உங்களுடைய பயிற்சி காலம். இந்த காலத்திலே நீங்கள் ஒழுங்கா இல்லைன்னா எப்படி உங்களுக்கு பரீட்சை எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்கலைன்னா நாளைக்கு சோதனைகள் வரும்போது எப்படி? இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாளைக்கு நீங்கள் தனியாக நிற்கும்போது நாங்கள்லாம் விலகி போயிடுவோம். நீங்கள் தனியாக நிற்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். சொல்ல பேச்சை கேட்கவே மாட்டோம் அப்படின்னீங்கன்னா மிகப்பெரிய தண்டனைகள், மிகப்பெரிய தோல்விகள் உங்களுக்கு காத்திருக்கிறது.
That was the kind of reply Paul would have written, the kind of reply all of us need to ponder when we feel that our work is in vain. தேவனுக்காக ஊழியம் பார்ப்பது என்பது இறைவனுக்காக நம்மை தயார் செய்து கொள்வது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு நாட்டுக்காக ஒருத்தன் ஓடுறான். அவன் என்ன பண்ணுவான்? எங்கள் நாட்டுக்கு நான் ஓடுறையா, தள்ளிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானா? 2 வருஷம் 3 வருஷமாக பயிற்சி செய்து கொண்டே இருப்பான். எதுக்கியா இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி செய்கிற? நாட்டில் நம்ம ஜெயிக்கணுங்க, ஓடுனா ஜெயிக்காமல் ஓடக்கூடாதுங்க. அதனால் நான் பயிற்சி செய்வேன். ஓடுகிற காலம் வரும்போது நான் நம்பர் 1 ஓடுவேன். அதுக்காக 3 வருஷம் ஐஸ்கிரீம்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சார். அது பிரியாணி சாப்பிடக்கூடாது, சிக்கன் பீஸ் சாப்பிட்ணும், அது மசாலா சாப்பிடக்கூடாது, அவிச்சி சாப்பிட்ணும், நிலக்கடலை சாப்பிட்ணும், காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி ஓடணும், அதுக்கு வெஜிடபிள் சூப் குடிக்கணும், இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலும் ஒடுக்கமாக இருப்பார். எல்லா விதத்திலும் இந்த உலகத்தில் இருப்பதை வெறுத்து, முக்கியமான சாப்பிட்ற காலத்தில் 5 வருஷம் ஒன்றும் சாப்பிடாம தான் என்னையா அர்த்தம்? ஏன் அப்படி பண்ணுறீங்க? நாட்டுக்காக ஓடிக்கிடி என்னத்தை கிழிக்க போகிறேன்? ஐயா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு 1,00,000 பேர் போகிறான். ஒரு 50 பேர் மட்டும் நாட்டுக்காக ஓடணுன்னு இருக்கான். யாருக்கு பேர் கிடைக்கிறது? ஆமாம், பேர் கிடைச்சி கிழிக்க போகிற போயா, சும்மா சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம், நாளைக்கு செத்து போவோம் அப்படின்னு தான் அந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. இதான் சதுசேயருடைய மனநிலை. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு செத்துருவோம், ஏன் அதுக்கு இன்றைக்கே நல்லா ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணி போவோம் அப்படின்ற மனநிலை உலகத்தில் இருக்குது. அது நம்முடைய மனநிலையாக இருக்கக்கூடாது. நாம் நன்றாக வளர்ந்து அநேகருக்கு கிறிஸ்துவின் அன்பை தெரிவிப்பவர்களாக வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய ஊழியம். எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க குடும்பங்கள் இல்லாமல். இனிமேல் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். எத்தனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இனிமேல் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறது? நான் நேற்று ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னிச்சு, அண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, பிள்ளை 1.5 வயசாகுது, எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகலான் இருக்கேண்ணே. அப்படியா? ஏம்மா என்கிட்ட சொல்கிற? போய் சர்ச்சில் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என் பிள்ளை 1.5 வயசு தான் இருக்குது, பண கஷ்டம் சமாளிக்க முடியல, பிள்ளைய கூட எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேளுமா. அவர் பேசுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். இந்த எக்ஸ்பீரியன்ஸை யாருமே உணர்றதில்லை. போதகர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது, நண்பர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆலோசனையை கேட்காதீங்க, இறைவனிடத்திலே கேளுங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் வழி காட்டுவார். சரி இரு, நான் பார்க்குறேன். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் என்னையோட சின்ன காரியத்தையே செய்வார். நான் கொடுக்குற ஆலோசனையோட அற்பமான ஆலோசனையை கொடுப்பார். மனிதனுடைய ஆலோசனை வேஸ்ட். அதான் தாவீது என்ன சொல்கிறான்னா, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதினால். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா முழங்கால் படிட்டு ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்னு சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னுடைய காரியத்தில் நினைக்கிற காரியம் நிறைவேறவே மாட்டேங்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய? கேளுங்க. விசுவாசித்து நடக்கிறோம். அதான் இன்னைக்கு போட்டிருந்ததா டென்னிஸ் படித்தானா 5ஆம் அதிகாரமா 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நாம் கண்டு நடக்காமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். கண் பார்வை இல்லாத ஒருத்தர் எப்படி நடப்பார்? அந்த குச்சி தான் அவருடைய நம்பிக்கை. கண் பார்த்துலாம் நடக்க முடியாது. சார் இந்த பக்கம் பஸ்ஸு வருது, கீழே பள்ளம் கிடக்கு, பார்த்து போங்க, பள்ளமாக கிடக்கு, அந்த குச்சியை ஆமாம் அது ஏதோ ஒன்று இருக்குது, அந்த குச்சியை வச்சுக்கிட்டே போவார். அந்த குச்சி தான் அவருடைய விசுவாசம். நம்முடைய உலகத்தில் வாழ்க்கையிலே 9 மணிக்கு என்ன நடக்க போது நமக்கு தெரியவே தெரியாது. உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியாது. இல்லை இப்போ மணி 8:10, 8:15க்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நாம் பார்வையற்றவர்களாக இந்த உலகத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம கையில் இருக்கிற குச்சி விசுவாசம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் நடக்கிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அதான் தான் அவர் சொல்கிறார், நாம் தரிசித்து நடுவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேகருக்கு நன்மையை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஏற்கனவே பையில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு சொல்லுவான். பையில் நம்மகிட்டே ஒன்றும் இல்லை, அவன் எண்ணத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறான். அதே மாதிரி நீங்கள் வாழக்கூடாது. என்கிட்டே ஒன்றும் இல்லை, நான் எண்ணத்தை கொண்டு கொடுக்குறது மற்றவங்களுக்கு. உங்களிடத்திலே அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்பவராகவே சுற்றி திரிந்தார்னு வசனம். இறைவனுடைய அன்பையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லணும். கவலைப்படாத,
இறைவன் இருக்கிறார். நிறைந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பார். எந்த தீய வழிக்கும் போயிடாத. இறைவனிடத்திலே நம்பிக்கை பெற்று கேட்டு கேட்டு பாரு. நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு நிம்மதி கிடைத்தது. நாங்கள் ஜெபித்தோம், நாங்கள் நினச்ச காலேஜிலே சீட்டு கிடைச்சது. நாங்கள் ஜெபித்தோம், எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. நாங்கள் ஜெபித்தோம், எங்கள் சர்ச்சில் இப்படிலாம் அத்தனை பேர் ஏற்றி நின்றாங்க. அதுக்குன்னு ஒரு ஐயரை எங்களுக்கு அனுப்புனார். அதுக்குன்னு ஒரு பாஸ்டேட் கமிட்டியை அனுப்புனார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்து புதுசாக ஒரு ஐயர் அனுப்பி விட்டாருங்க. தம்பி இங்கே வாப்பா, நீ இந்த கும்பகோணத்துக்கு போ, 2 பிள்ளைகளுக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க, ஞானஸ்நானம் கொடுக்கணும்ப்பா, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லை, நீ போயா அப்படின்னு அனுப்பி விட்டார். அவர் வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, எலெக்ஷன் நடத்தணும். உடனே எலெக்ஷன் நடத்தி அது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி அவங்களையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு புதுசாக ஆஃபீஸ் பேரர்ஸை கொண்டு வந்து அவங்கள வச்சு அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தே ஆகணும். ஏங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? வேறு வேலை இருக்குது, ஆனால் இந்த வேலையை முடிக்கணும். எப்போ ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க? எப்போ ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க? ஐயர் கேட்குறார், இன்னும் எப்போ பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க? இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். இதற்கெல்லாம் நாம் தகுதி உள்ளவர்களா? இல்லை. இத்தனை பேர் நமக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் இருக்கா? ரூல்ஸ் இருக்கா? இறைவன் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு திட்டம் பண்ணுகிறார். அவர் தான் பிளான் பண்ணுறார். என் பிள்ளைங்க 2 பேரும் போப்பா என்னையை நம்பி உட்காந்துருக்காங்க, சும்மா இருக்கீங்க அப்படின்னு இந்த தென்னிந்திய திருச்சபையே ஆண்டவர் குழப்புகிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை எப்படி நீங்கள் பெறுவீர்கள்? இது மனுஷரால் உண்டானதில்லை, இந்த காரியம் கர்த்தரால் உண்டானது அப்படின்ற வசனத்துக்குரிய அர்த்தம் புரியுதா? உலகத்தையே மாற்றுகிறார் ஆண்டவர் நமக்காக. அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். இதை நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்திலே சொல்லுங்கள். எங்களை கீபோர்டு போடக்கூடாதுன்னு சர்ச்சி செக்ரட்டரி சொன்னார். இப்போ சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட இடத்திற்கு தேவன் உங்களை உயர்த்துகிறார். இதான் கிறிஸ்துவின் ஊழியம். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். சம்திங் டு பாண்டர் டுடே. இஸ் யுவர் மினிஸ்ட்ரி சம்திங் தட் வி ஏஞ்சல்ஸ் வுட் என்வி? உங்களுடைய ஊழியம், கிறிஸ்துவுக்கான உங்களுடைய வாழ்க்கை தேவதூதர்களே பொறாமைப்படுவோம் அளவுக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் ஏன் இல்லை? மகாபரிய தேவனே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? இறைவன் அண்ட சராசரங்களை படைத்த அந்த மகா சக்தி உங்களோடு இருக்கிறது. யாரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் 50 வருஷம் கிறிஸ்டின்னு 40 வருஷம் செக்ரட்டரி இருந்துட்டு போ, ஆண்டவருக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக ஒன்றும் பண்ண முடியாது, போப்பா. எப்படி? இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார். அவருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்களையும் அவர் காண்பித்த இரக்கங்களையும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். இதுதான் ஊழியம். இதற்கேற்றபடி வாழ்ந்து காட்டுங்கள். இதுதான் நன்மை. சரியா? இதான் இன்றைய தியானம். இன்றைய தியான தலைப்பு என்னென்னா, மோட்டிவேஷன் ஃபார் மினிஸ்ட்ரி. நீங்கள் இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்கான ஊக்கம் இதுதான். இதான் இன்றைய சிந்தனை. சரியா?